வணக்கம், உங்க பேரு? என் பேர் வந்து எஸ் லக்ஷிதா. எங்க இருந்து வரீங்க? நான் வந்து முகப்பேர்ல இருந்து வரேன். இப்போ எங்க வந்திருக்கீங்க? நான் இங்க வந்து வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் என்ன மேடம்? என்னோட நேம் திவ்யா சக்தி. எங்க இருந்து வரீங்க? நான் முகப்பேர் வெஸ்ட்ல இருந்து வரேன். நீங்க எங்க வந்திருக்கீங்க மேடம்? வள்ளூர் கோட்டம் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கு. இந்த பக்கத்துல என்னோட ஆபீஸ் இருக்கு. வரச்ச பாத்துட்டே இருந்தேன். பட் ஆனா இன்னைக்கு தான் ஒரு சிச்சுவேஷன் கிடைச்சது பாப்பாக்காக. சோ இன்னைக்கு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்தோன்னு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். சோ சின்ன வயசுல நான் ஒரு 10th படிக்கும் போது வள்ளூர் கோட்டம் வந்திருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது பார்த்தோன்னே. ஆனா இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது டைம் பத்தல. ஏன்னா அதுக்கப்புறம் லாங்ல இருந்து வரோம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மேடம் உங்களுக்கு பாக்கும்போது இந்த இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி? எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏதோ கோயம்புத்தூர்ல ஈஷாலாம் நான் பாத்திருக்கேன். சோ அந்த கெட்டப்ல இருக்குது பாக்குறதுக்கு. சோ இதை மெயின்டைன் பண்றவங்க கரெக்டா ப்ராப்பரா வந்து விசிட் பண்றவங்களும் கொஞ்சம் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. தமிழக அரசு நல்லா சிறப்பா பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கு. பீஸ் ஆஃப் மைண்ட்ல எல்லாருமே இருக்கலாம். நல்லா இருக்கு. உங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? ஆமா, நானும் பாப்பா வந்திருக்கோம். நீங்க இங்க வந்து அடிக்கடி வர தோணும் இல்லையா உங்களுக்கு? இன்னொரு டைம் வரணும். கண்டிப்பா நீங்க வருவீங்க. ஆனா அந்த இடத்தை அப்படிதான் சூப்பரா சிறப்பா பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட சுற்றுலாவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு சாட்டர்டே வேற, ஸ்கூல் லீவ் வேற, எல்லாமே ஃபேமிலியோட குழந்தையோட வந்திருக்காங்க. நல்லா சூப்பரா கவர்மெண்ட் அரசு எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க இல்லையா? தேங்க்ஸ். ஓகே, நான் முதல்வருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி சென்னையில வந்து இப்படி பண்ணிருக்கான்னு ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி நிறைய இடத்துல இது மாதிரி டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஃப்ரீ காஸ்ட்ல வந்து விசிட்டர் பாக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது குழந்தைங்களுக்கு இந்த திருக்குறள் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கும் போது அவங்களுக்கும் வந்து சோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு, தமிழ் எப்படி கத்துக்கலாம், வளர்த்துக்கலாம், எல்லாமே வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அவ்வளவுதான். நன்றி. ஓகே, தேங்க்யூ.